வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது அப்கமிங் கே ட்ராமாஸ் பற்றி தான். ஸோ நம்ம லிஸ்ட்டில் வந்து ஒரு 7 கே ட்ராமாஸ் இப்போ இருக்குது. ஸோ அது என்னென்னு ரொம்ப குயிக்காக பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது என்ன சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேட் மெமரி எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 16 எபிசோட்ஸ் இருக்க ஒரு சீரீஸ். இது வந்து ஆகஸ்ட் 2லேருந்து செப்டம்பர் 21 வரைக்கும் இந்த இயரில் வரப்போகுது. ஒரிஜினல் நெட்வொர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா MBN அண்ட் இது வந்து ஃப்ரைடே சாட்டர்டேல வரதா சொல்லியிருக்காங்க. டேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிம் நா யாங் அண்ட் யூன் ஜி ஹியூன். இது வந்து ஒரு காமெடி ரொமான்ஸ் ட்ராமா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ராம்காம் தான். ஸோ இதில் வந்து கிம் ஜே ஜாங் வந்து லீ கியூனாக பண்ணியிருக்காங்க. தென் ஜின்சே யான் வந்து கியாங் ஜோ யோன். லீ ஜாங் வான் வந்து லீ ஷின்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் யாங் ஹேஜி வந்து ஜியான் யான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லீகான் வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு டென்னிஸ் பிளேயர். பட் அவருக்கு சடனாக ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால் அவர் எல்லாத்தையும் மறந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே போயிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு பர்சன் மாதிரி ஆயிடுறாரு. ஸோ அவரோட மெமரியை வந்து எரேஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி மெமரி எரேசர் யூஸ் பண்ணிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு புது ஆளாக பிறக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் அவரோட பிரதர் வந்து இப்போ தான் நம்பர் 1 ரேங்கிங் பிளேயராக இருக்கார். ஸோ என்ன தான் நடந்துச்சு, இது என்ன, ஸோ ஒரு இந்த காமெடி அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி ட்ராமா இதெல்லாமே இன்வால்வ் ஆன மாதிரியான ஒரு சீரீஸ் தான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பை சாய்ஸ். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சைனீஸ் ட்ராமாவை அடாப்ட் பண்ண ஒரு சீரீஸ் தான், கோஹெட் 2020ன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 3 பேரை சுற்றி நடக்கிற மாதிரியான ஒரு சீரீஸ். அதாவது ஒரு 3 பேர் வந்து அவங்களோட டீனேஜை வந்து ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ரீயூனைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரீயூனைட் பண்ணும்போது அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அண்ட் அந்த 3 பேரும் ஒன்றா இருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஒரு அவங்க ஃபேமிலினால அந்த ஒரு 3 குழந்தைங்க டீனேஜில் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க லைஃப்பில் அவங்க பேரண்ட்ஸ்னால அவங்க பட்ட காயங்கள் ஸோ எல்லாமே இது பண்ணிவிட்டு அவங்க ஒருத்தவங்க சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. அப்புறம் ஒரு ஏதோ காரணங்களால் பிரிகிறாங்க. ஒரு 10 வருஷம் கழித்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க லைஃப்பில் இனி என்ன நடக்க போகுது, அதுக்குள்ளே இந்த லவ், காமெடி, ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு சீரீஸ், ஒரு ஃபீல் குட் சீரீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலி பை சாய்ஸ் இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் சாங் ஹியோ. ஸோ இதுவுமே ஒரு 16 எபிசோட்ஸ் இருக்க சீரீஸ் தான். இது வந்து ஆகஸ்ட் 7, 2024லேருந்து செப்டம்பர் 26 வரைக்கும் வரப்போகுது. JTBC நெட்ஒர்க்லேருந்து அது வரப்போகுது. ஸோ ஹாங் இன் யாப் வந்து கிம் சான் ஹாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் ஜுங் சே யோன் வந்து யூன் ஜூ வான். தென் பே ஹியாங் சாங் வந்து காங் ஹே ஜோன்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சீரீஸ் பார்த்துட்டோம். இது 2த்தில் நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா, இதை பற்றி நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் இன் த ஹவுஸ். ஆக்சுவலாக நான் படித்தது இது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பர்சனலாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த சீரீஸ்க்காக கொஞ்சம் அவைட்டடாக இருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். இதுவுமே வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ரொமான்ஸ் இன் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 லவ் ஸ்டோரிக்குள்ளே கொண்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு கப்புள் இருக்காங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது. பட் அந்த ஹஸ்பண்ட் வந்து நிறைய, அதாவது நம்ம பியோன் மூஞ்சுங்கிற அந்த பர்சன், அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்ல நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறாங்க, எல்லாமே ஃபெயில் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே இவர் கூட இருந்தால் வாழ முடியாதுன்ட்டு அந்த ஃபேமிலி அவரை துரத்தி விட்டுறாங்க, இல்லை அவரை விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க. அண்டு அவங்க அந்த லேடி, அந்த ஒய்ஃப் வந்து அந்த 2 குழந்தையும் நல்லபடியாக ஏதோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. இப்போ அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் சம் மார்ட் ஏதோ ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கேயே அவங்க பொண்ணு ஒரு ஹை பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிரெட் வின்னர் மாதிரி, அவங்க தான் அவங்க ஃபேமிலியை, அந்த பொண்ணு தான் அவங்க ஃபேமிலியை நடத்தி போயிட்டுருக்காங்க. அந்த பையன் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற அந்த ஒரு ட்ரபிள் மேக்கர் ஆட்டம். ஸோ ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலி, நமக்கு ஒரு அளவு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பார்க்கணுன்னா ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலி. அக்கா ரொம்ப ரெஸ்பான்சிபிள், தம்பி கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பிரச்சனை கொடுக்குற மாதிரியான கேரக்டர். ஸோ அந்த மாதிரி இவங்க 3 பேரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 10-11 வருஷம் கழித்து நம்மளோட அந்த ஹஸ்பண்ட் பியோன் மியோஜின் அவங்க திரும்ப வராரு. அப்படி வரும்போது அவர் தான், அதெல்லாம் சும்மா வரல, ஒரு பெரிய பணக்காரராக வராரு. அவங்க இருக்கிற அந்த வில்லாவோட ஓனராகவே வராரு. அப்படிங்கும்போது அண்ட் அவருக்குமே வந்து அவர் ஒய்ஃப் கூட ரீயூனைட் ஆகணும், அவங்க ஃபேமிலியோடு இருக்கணும்னு அவருக்கு ஆசை. பட் நம்ம ஹீரோயின், அதாவது பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க.
ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இதோட ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி இவங்க ப்ளாட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. அண்டு நம்ம ஹீரோயின் அவங்க தான் ஒரு 4 பேர் ஒரு 4-5 பேர் இம்பார்ட்டண்ட்டாக வச்சு இந்த கதை போகனால நான் இவங்களை ஒரு ஹீரோயின் மாதிரி தான் நான் இந்த ஸ்டோரி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஹீரோயினுக்கு ஹீரோவாக வரப்போகிற நம்ம கேரக்டர் வந்து என்ன பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு செக்யூரிட்டி மாதிரி நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கேரக்டர். பட் அதில் தான் ட்விஸ்ட்டு, அந்த ஒரு மாலோட ஓனரே அந்த ஓனரோட பையன்தான் இவர். ஸோ அந்த ஹைரார்கி, அந்த ஒரு பெரிய ரிச் கிட், அந்த ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் கேர்ள், அந்த ஒரு இதுவும் அதில் வரப்போகுது. ஸோ ஒரு டிப்பிக்கல் கொரியன் ட்ராமா வித் லாட்ஸ் ஆஃப் ரொமான்ஸ் அப்படின்னு நான் ஹோப்பில் இருக்கேன். லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் டா ஏ. அண்ட் இது வந்து ஒரு 12 எபிசோட்ஸ் இருக்க சீரிஸ் தான். ஆக்சுவலி JTBCயில் தான் வரப்போகுது. இது வந்து August 10 ரிலீஸ் ஆகுது. இந்த ஜின் ஹே வந்து பியோன் மியோ ஜின் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் கிம் ஜே ஷூ வந்து கியூம் ஏ யோன் கேரக்டர். தென் சான்னா யோன் வந்து பியோன் மீரே தான் நம்ம ஹீரோயின் நான் மென்ஷன் பண்ணுறேன். சாய் மின் ஹோ வந்து நம்தாய் பியோங் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்தாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது என்னென்னா பிளாக் அவுட். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ட்ராமா அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. இது வந்து கொஞ்சம் த்ரில்லர் ஜானரில் தான் நமக்கு வரப்போகுது. அதாவது மிஸ்ட்ரி, சைக்காலஜிக்கல், ஸோ கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்க போகுது பிளாக் அவுட். ஓகேவா. ஸோ இந்த ஸ்டோரி வந்து என்னென்னா, ஒரு 2 டிடெக்டிவ்ஸை சுற்றி நடக்கிற மாதிரி. அவங்க வந்து ஒரு கிராமத்துலேருந்து ரொம்ப மிஸ்டீரியஸாக ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. அண்டு இது வந்து ஒரு புக்கை பேஸ் பண்ணி அதை கொரியன் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப எவ்வளோ ரியலிஸ்டிக் கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, கோ ஜோங் ஓன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு. ஏன்னா மெடிக்கல் ஸ்கூல்லேயே இயர்லி அட்மிஷன் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான கேரக்டர். ஆனால் ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ், ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுனால ஹி பிகம் சீரியல் கில்லர் ஆட்டம். ஸோ இந்த சீரியல் கில்லர் அண்ட் நம்ம அந்த 2 டிடெக்டிவ்ஸ், ஸோ அந்த ஊரில் என்ன தான் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே இந்த கதை சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்னோ ஒயிட் மஸ்ட் டை அப்படின்னு சொல்லிட்டு நீலி நியூஹாஸ். ஸோ இந்த பர்சன் எழுதின அந்த ஒரு சீரீஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து எப்போன்னா April 10 ஆக்சுவலாக ப்ரீமியர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஏர் ஆக போகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா August 16 தான். இது வந்து சும்மா ஒரு ஃபெஸ்டிவலில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து MBCயில் வரப்போது. ஒரு 50 minutes 1 hour இருக்க மாதிரியான ஒரு ஷார்ட் சீரீஸ், 1 hourக்குள்ளே இருக்க ஒரு ஷார்ட் சீரீஸ். 14 எபிசோட்ஸ் இருக்க போகுது இதில். ஸோ இது வந்து பியூன் ஹியோ ஹியான் வந்து கோஜாங் ஊங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் கோஜன் வந்து நா சாங் சோல்ங்கிற கேரக்டர். தென் கோ போ கியால் வந்து சாய் நா கியோம் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஜாவ் சீரீஸ்க்கு வந்துட்டோம், DNA லவர்ஸ். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல, ஒரு DNA ரிசர்ச்சர் இருக்காங்க. அவங்களுக்கு DNAனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ரிசர்ச்சர் DNA ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு ஆப்வியஸாக DNA பிடிச்சதானே ஆகணும். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஆனால் அந்த பையன் வந்து சரியான ப்ளே பாய் ஆகிட்டுருக்கு. ஸோ அவனை கழட்டி விட்டுட்டு ஜெனட்டிக்கலி கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ரிசர்ச்சர் தானே. ஸோ அவங்களுக்கு ஜெனட்டிக்காகவே அப்படியே உங்களுக்கு ரொம்ப கம்பேட்டபிளாக இருப்பாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி 2 பையனை சூஸ் பண்ணுறாங்க. அந்த 2 பையனில் எவன் சரியாக இருப்பான் அப்படின்னு இன்னும் ஃபர்தர் ரிசர்ச் நடக்க போகுது. ஸோ அந்த ரிசர்ச், இந்த ஜெனட்டிக்ஸ் இது எல்லாத்தையும் காமிச்சு கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்ஸும் எல்லாமே கலந்துருக்க போகிறது அந்த DNA லவர்ஸுங்கிற சீரீஸ். ஸோ இது வந்து ஒரு 16 எபிசோட்ஸ் இருக்க சீரீஸ். இது வந்து August 17 வரப்போகுது. இது வந்து என்னென்னா TV சாசான் அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க்கில் வரப்போகுது போல். இது புதுசாக கேள்விப்படுற இந்த இது நான் தான் பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு 1 hour 10 minutes கொஞ்சம் பெரிய சீரீஸ் தான். ஸோ இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாங் சி யூக். தென் ஸ்க்ரீன் ரீடர் வந்து ஜோங் சூ மீ. தென் ஜாங் இன் சன் அந்த பர்சன் வந்து ஹான் சோ ஜின்கிற கேரக்டர். தென் ஜாங் யோ ஜின் வந்து ஜாங் மீ யோன். லீ தே ஹான் வந்து சி காங் ஹியோன்கிற இந்த கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டில் 6th இருக்க சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ கெயின் நோ லவ். ஸோ சான் ஹே யாங்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் பணத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. ரொம்ப கஞ்சுத்தனமான ஒரு கேரக்டர்.
பிகாஸ் அவங்க ஃபேமிலி பர்டிகுலர்ஸ் என்ன சொல்ல சில ட்ராமாஸ் ஃபேமிலி இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் இருக்க ஒரு மாதிரியான பர்சன், ரொம்ப மணி மைண்டடாக இருக்க மாதிரியான ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எப்போவுமே அவங்க பார்ட்னர்ஸ், அதாவது யாரை லவ் பண்ணாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்சனே கிடைக்காத மாதிரி அவங்க இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு பாய் ஃப்ரெண்ட், அதாவது ஒரு லவ் லைஃப் இல்லை. ஸோ இப்படியே ஏதோ ஒரு அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது அவங்க பண்ணிகிட்ருக்க வேலையிலேயே அவங்களோட ஜாப் ப்ரொமோஷன் வந்து மிஸ் ஆகிற சான்ஸ் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ண ஃபேக்காக ஒரு பையனை வந்து அவங்களோட ஃபியான்சியாக அவங்க கொண்டு வராங்க. ஸோ அந்த ஃபேக்கான நம்ம பர்சன் தான் கிம் ஜி யோக், நம்மளோட மேல் லீட் கேரக்டர். அவர் வந்து என்னென்னா ரொம்ப நல்ல ஒரு பார்ட் டைம் தான் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப நல்ல கேஷியர். அந்த ஸ்டோருக்கு வர எல்லார்ட்டையும் ரொம்ப நல்லா பேசுவார். ஆனால் நம்ம ஹீரோயின்ட்ட மட்டும் நல்லா பேச மாட்டார். 2 பேருமே ஆல்ரெடி ஒரு எலியும் போன ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு ஹீரோயின் எப்படியோ நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபேக் ஃபியான்சியாக சம்மதிக்க வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த சீரீஸ். ஸோ அதுக்கு 12 எபிசோட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். அது இந்த ஸ்டோரி சொல்ல. ஸோ 12 எபிசோட்ஸ் இருக்க ஒரு சீரீஸ். இது வந்து டிவிங்கில் வரப்போகுது. தென் ஆகஸ்ட் 26 இந்த சீரீஸ் வந்து ஏர் ஆக போகுது. அண்ட் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் ஜாங் ஷிக். தென் ஸ்க்ரீன் ரைட்டர் வந்து கிம் ஹே யாங். அண்ட் ஷின் மின் ஹா வந்து சான் ஹே யாங் நம்ம ஃபீமேல் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் கிம் ஜியூக்குங்கிற அந்த மேல் லீட் கேரக்டர் வந்து கிம் யாங் தே பண்ணியிருக்காரு. தென் ஹாங் ஜி ஹியூன் வந்து நம்ஜா யோன் போரா 2 கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க போல். லட்சி அது என்னன்னு தெரில. லீ சாங் யூ வந்து பாக் யூ ஹியூன்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி நம்மளோட 7th சீரீஸ்க்கு வந்துட்டோம், லவ் நெக்ஸ்ட் டோர். ஸோ சாய் சாங் ஹியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து இப்போது என்ன சொல்ல கொரியாவில் இருக்க இப்போ ஒரு யங்கஸ்ட்டு ஆர்கிடெக்டில் ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன். ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு நல்ல வளர்ந்து வர ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் கொரியாவை பொறுத்த வரைக்கும். அவருக்குன்னு ஒரு தனியாக ஃபிம் இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன சொல்ல ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி, ரொம்ப அழகாக இருப்பார். ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஒரு பெரிய சிஇஓ இருப்பார், ஆனால் பார்க்க அந்த பையன் அழகாக இருப்பான். ஒரு ஃபேன் ஃபாலோவிங், பின்னாடி ஒரு என்ன சொல்ல பொண்ணுங்களாம் பின்னாடி சுற்றுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஸோ ஒரு நல்ல அச்சீவ்டு பர்சன் வித் குட் சாம். ஸோ அவர் வந்து ஆனால் அவருக்குமே ஒரு பேட் பாஸ்ட் அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் அவர் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுவும் முக்கியமாக யார் கூடனா நம்மளோட ஃபீமேல் லீட் கேரக்டரான பேஸ் ஷாக் ரியூ அந்த பர்சனோட. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வயசுலேருந்தே இவங்க நிறைய டைம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தேர் மதர்ஸ். அவங்களோட 2 பேரோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸுங்கனால இவங்க நிறைய டைம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய விஷயங்கள் ஏதோ நடந்திருக்கு. அண்ட் அதனால் பேட் மெமரிஸ் அவங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கு. இந்த மீன் டைம் அதாவது இவங்க ஒரு அடல்ட், இவங்க இப்போ நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இவங்க தே ஆர் கோயிங் டு மீட் அண்ட் அவங்க லைஃப்பில் என்ன நடக்க போகுதுங்கிறது அந்த சீரீஸ். ஸோ அப்படி இருக்க ஒரு பாயிண்டில் அதாவது இவங்க அதாவது நம்ம சாய் சாங் ஹியோ வந்து நம்ம ஃபீமேல் லீட் கேரக்டரான பேசாக் ஹிரியோ மீன் பண்ணும்போது பேக்சாக் ரியூ வந்து ஒரு ஜாப்லெஸ் பர்சனாக இருக்காங்க. பட் அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ஒரு நல்ல லைஃப், ஒரு ஸ்மூத் சைலிங்கான லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு டைம் கூட ஃபஸ்ட் ரேங்க் மிஸ் பண்ணதில்லை. ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க. அங்கே ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ஒரு டீம் லீடராக இருக்காங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியர் எல்லாமே அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்க ஒரு பர்சன் இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்த பாயிண்டில் நம்மளோட சாய் சாங் ஹியூவை மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஜே வான். இவர் வந்து ஹாய் பை மாமா, கிராஷ் கோர்ஸ் ஆன் ரொமான்ஸ், ஹோம் டவுன், சச்சா ஓகே அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்ச சில சீரீஸ் ஸோ இந்த சீரீஸ் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த டேரக்டர் ஐ எம் ஹோப்பிங் திஸ் ஆல்சோ வில் பி குட். அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷின் ஹா யோன். தென் இது வந்து காமெடி ரொமான்ஸ், ஓகே ஒரு ரோம் காம் தான் இதுவும். அப்புறம் இதுலேயும் வந்து ஒரு 16 எபிசோட்ஸ் இருக்க மாதிரியான கொஞ்சம் பெரிய சீரீஸ். 1 hour 10 minutes இருக்க போது. போர் அடிக்காமல் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் யூஸ்வலான பிளாட், இப்போ கேரக்டர்ஸ் தான் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. பட் லெட்ஸ் சி. ஆகஸ்ட் 17 அக்டோபர் 6 வரப்போகுது. டிவிஎனில் தான் வருது. அண்டு ஜாங் ஹே இன் வந்து சாய் சாங் ஹியூ அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென்
ஜங்ஸோ மின் வந்து பேசியோக்ரியோ அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் கிம்ஜி யூன் வந்து ஜாங்மோ யூம்ங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் see. ஒரு 7 சீரீஸ் பற்றி நான் இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் எதுக்காவது வெயிட்டடாக இருக்கீங்களா, இல்லை ஆல்ரெடி இந்த சீரீஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் இதை பற்றி ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கேன், நான் இந்த சீரீஸ் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா அதை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.